விஜய் எப்படி சொல்லலாம்னா நான் தான் முதல்வர், வருங்காலத்துல நான் தான் முதல்வர், ஆனா இன்னைக்கு நான் கிங் மேக்கர்னு கூட சொல்லிட்டு போக முடியும். இப்ப எப்படி சொல்லலாம்னா இன்னைக்கு எனக்கு திமுகவை எதிர்ப்பது தான் முக்கியம், திமுகவை ஆட்சியில் அகற்ற வேண்டும், இன்னைக்கு நம்ம தான் டிவிகே தான் கிங் மேக்கர் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு கூட எடுக்க முடியும். நாளைக்கு நம்மளை நம்பி தான் இன்னொரு கட்சியும் ஆட்சி அமைப்பாங்க, நம்ம தான் முடிவு பண்ணுவோம் எல்லாத்தையும், அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ இட் வுட் பி an advantage. Still you will be able to convince. அதையே வைத்து நாளைக்கு ஒருவேளை துணை முதல்வர் கொடுக்கறேன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ சொல்லியா தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, அது எல்லாமே வந்து பேசப்படுகிறது, அவ்வளவுதான். அப்படி இருக்கும் பட்சத்துல there will be an acceptance. பாருங்க, நமக்கும் சம அதிகாரம் இருக்கு அப்படிங்கறத நிலைநாட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். அடுத்தது வந்து இப்போ ஒடுக்குமுறை இந்த இதெல்லாம் பாஜக தரப்புலன்னு சொல்றாங்க அப்படின்னாக்க இந்த ஒடுக்குமுறை இதெல்லாம் எப்படி சார் அவர் ஜஸ்டிஃபை பண்ணுவார்? ஜனநாயகனை ரிலீஸ் பண்ண முடியல, ஜனவரி 8ஆம் தேதி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது, அது ரிலீஸ் ஆக முடியல. இப்போ தொடர்ச்சியாக அவர் வந்து மற்ற வழக்கு விஷயங்களை சந்திக்கிறேங்கிறாரு. இப்போ இதெல்லாம் எப்படி அவங்க நீங்கள் இப்போ சொன்னீங்களே நம்ம கிங் மேக்கராக இருக்கிறோம், கிங்காக பிறகு ஆயிக்கலாம்னு மாதிரி இதுக்கு ஒரு ஐடியா சொன்னீங்கன்னா அது அவருக்கு பயனுள்ளதாக இருக்குமே. ஏங்க அப்படி பார்த்தாக்க என்னன்னா இப்போ நம்மளை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இப்போ பராசக்தியே டைரக்டா எதிர்க்கக்கூடிய பாஜகவை டைரக்டா எதிர்க்கக்கூடிய பராசக்திக்கு வந்து உடனே ரிலீஸ் ஆயிடுச்சு சொன்னாங்க, அடுத்த ஒரு வாரத்துல ரிலீஸ் ஆச்சு. அப்ப அதை விட திமுகவை விடவா ஒரு இது பெரிய சக்தி விஜயா வந்து இது பண்றாங்களா? அப்போ அவரை டார்கெட் பண்ணுவாங்களான்னு வரும்ல. சரி, இப்ப பிரைமரியா இதுதான் இப்ப இதுக்கான காரணம். ஜனநாயகம் இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் ஆகல. இல்ல அது ரிலீஸ் ஆகலன்னா வந்து அதோட அவங்களோட இன்டர்னல் இஷ்யூஸ் சொல்லுங்க சார். இல்ல அதான் சொல்றேனே, அது நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். அதாவது அவங்க தான் தேவையில்லாம கோர்ட்டுக்கு போனாங்க. இந்த மாதிரியாக இருக்கும்போது இல்லன்னா கூட இன்னொன்னு கூட சொல்லலாம். இன்னொரு கான்ஸ்பிரசி சார் சொன்னதுனால சொல்றேன். இன்னொரு கான்ஸ்பிரசி என்ன வச்சுக்கலாம்னா, இப்படியே தள்ளி தள்ளி காரணம் காமிச்சு கடைசியில க்ளோஸ் டு எலெக்ஷன் அதை ரிலீஸ் பண்ணா இன்னும் ஒரு பெரிய பாப்புலாரிட்டி விஜய்க்கு கடக்கும்னு சொல்லிட்டு ஒருவேளை இந்த பக்கத்துல இருந்து ஹெல்ப் பண்றாங்களோன்னு கூட போற போக்குல நம்ம சொல்லிட்டு போக முடியும். அதுதான் பாயிண்ட். தங்களோட வாக்கையும் எதுக்கு விஜய் இந்த முறை அடிப்படையில் பிஜேபி நீங்க சொன்னது